முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றா அதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு 9% வந்து போட்டிருக்காங்க. 37% ராகுல் காந்திக்கு, பிரதமரா மோடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 49% போட்டிருக்காங்க. தேசிய அரசியல் கால் பதிக்கிறார் விஜய். அதாவது அரண்மனை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு சொந்த வீட்டு அடுப்பை ஒலைய வந்து அணைச்சிட்டு போயிடக்கூடாதுமாங்க. நம்ம வீட்டு அடுப்பை அணைச்சிட்டு அரண்மனையில சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சிட்டு போனோம்னா அது சர்வ நாசத்துல தான் போய் முடியும். காங்கிரஸை தவிர மற்ற எல்லாருக்கும் ஆப்ஷன் ஓப்பன். அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கோ, விசிகாவுக்கோ, ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஐஎம்எல்க்கோ ஆப்ஷன் ஓப்பன். நாளைக்கு வந்து தேர்தல் கூட்டணி, மக்களவை தேர்தல் வரும்போது அந்த கூட்டணியோட நிலைமை மாறினா இவங்களோட நிலைமை மாறும். அப்போ காங்கிரஸ் மட்டும்தான் ஸ்டாண்டர்டாக ஓடக்கூடிய ஒரு வண்டி. அந்த வண்டியிலையும் நீங்கள் வந்து காடு பெட்டியை கழட்டி விட்டீங்கன்னா அது எப்படி ஓடும்? இல்லை வந்து ஜோதிடர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கவே கூடாதுங்க. அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க. தனக்கு வெற்றி எப்படி ஏற்பட்டதுங்கிறத முதல்ல அவர் உணரணும். அவர் உணர்வார்னா நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க எல்லாருமா சேர்ந்து அவரை மடமாற்றி கடைசியில் என்னப்பா இந்த ஓட்ட கண்ணாடியை போட்டுட்டானா இந்த அலட்டணும்னு ஏதோ ஒரு படத்தில் கவுண்டமணி வந்து ரஜினிகாந்தை பார்த்து சொல்லுவார், ஆனாலும் உனக்கு இந்த ஓட்ட கண்ணாடியை வச்சுட்டு இந்த அலட்டுடைய தைரியம் பாடு. அதை மாதிரி கடைசியில் அது முடிஞ்சு போயிருங்க. மத்தியில் ஒரு கூட்டணி ஆட்சி, அதில் வந்து தாவேகா பங்கு வகிக்கும், அது வேற பாயிண்ட்டுங்க. தேவகவுடா மாதிரி நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன், அது ரொம்ப எதிர்காலத்தில் டிசைட் பண்ண வேண்டியது. ரொம்ப கொஞ்சம் எம்பிக்களை வச்சுட்டு தேவகவுடாவுக்கு பிரதமர் ஆகிற பெரிய வாய்ப்பு கிடைச்சது, அதுவும் எதிர்கால பாயிண்ட். ஆனால் விஜய் தான் பிரதமர் கேண்டிடேட் அப்படிங்கிறது ராங் பாயிண்ட். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சிவா வணக்கம். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 3 மாதம் தான் தாவேகா ஆட்சி அமைஞ்சு ஆகுது. ஆனாலுமே வந்து அமைச்சர்கள் பேசுறது இன்றைய சிஎம் நாளைய பிஎம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. தாவேகா கூட்டணியில தான் 2 தேசிய கட்சிகள் இருக்காங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். ராகுல் காந்தியை வந்து பிரதமராக்க முயற்சி பண்ணுவார்னு பார்த்தோன்னா விஜய் அவர்களை பிரதமராக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் வந்து 2029 60 சீட் வந்து தாவேகா ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நேற்று இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றா அதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு 9% வந்து போட்டிருக்காங்க. 37% ராகுல் காந்திக்கு, பிரதமரா மோடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 49% போட்டிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? தேசிய அரசியல் கால் பதிக்கிறார விஜய், அப்படிதான் எடுத்துக்கணுமா? இல்ல, அதாவது அரண்மனை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு சொந்த வீட்டு அடுப்பை ஒலைய வந்து அணைச்சிட்டு போயிடக்கூடாதுமாங்க. நம்ம வீட்டு அடுப்பை அணைச்சிட்டு அரண்மனையில சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சிட்டு போனோம்னா அது சர்வ நாசத்துல தான் போய் முடியும். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை, முதல்ல இருந்தே கிடையாது. அப்போ காங்கிரஸ் தான் முதல்ல போய் ஆதரவு கொடுத்தது. காங்கிரஸ் தேசிய கட்சி, பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு அங்க. அதாவது ராகுல் காந்தி இல்லாட்டாலும் வேற யாராவது பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியில இருந்தா வர முடியும். பிஜேபி ஏற்கனவே அவர் 2014 இருந்து ஆட்சியில் இருக்கிறவங்க, மோடி அவர்களே பிரதமர் வேட்பாளர் இல்லைனாலும் வேற யாராவது ஒருத்தர் பிரதமர் வேட்பாளர். அப்போ இந்த இடத்துல தாவேகா எப்படி ஃபிட்டின் ஆகும்? இப்போ உதாரணமா இதுதான் அவங்க ஸ்டாண்டுனா காங்கிரஸ் கட்சி ஆதரவே வாபஸ் வாங்கிருமே. 2 கம்யூனிஸ்டுகள் தேசிய கட்சி, அவங்களுக்கு மாநிலங்களில் காங்கிரஸோடு உரசல் இருக்கும். ஆனால் தேசிய அளவில் ஆன்டி பிஜேபிங்கும் போது அவங்க காங்கிரஸ் பிரதமர் வேட்பாளரை தான் அவங்க ஆதரிப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸை ஆதரிக்காது. ஆனால் அவங்க தனியாக வந்து எவ்வளோ அதிகமாக சீட்டு பிடிக்க முடியுமோ அவ்வளோ சீட்டு பிடிச்சா எதிர்காலத்தில் வர்ற அரசு நமக்கு வந்து செல்வாக்கு இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா? அப்படித்தானே வர முடியும். இப்போ தாவேகா தேசிய அரசியலுக்கு போறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கு? கேரளால மட்டும் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு சினிமா ஸ்டார் வந்து தாவேகா கேரளா பிரிவுக்கு தலைவராக போறாரு. தெலுங்கானால முயற்சி எடுத்தா காங்கிரஸ் அதை வந்து எதிர்க்கும். ஆந்திரால முயற்சி எடுத்தா சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் அவங்க 2 பேரும் எதிர்ப்பாங்க. கேரளால முயற்சி எடுத்தா திருப்பி காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும். கர்நாடகத்துல முயற்சி எடுத்தாலும் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும். அப்போ இயல்பா காங்கிரஸோட 5 எம்எல்ஏக்கள் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. அப்போ 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேண்டாம், பாமக ஆதரவு வாங்கிக்கலாம், 4 எம்எல்ஏ இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்கன்னா அது விசிக எதிர்க்கும். இதுல வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடான பல விஷயங்கள் இயற்கையா இருக்கு. நமக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க, கூட்டணி ஆட்சிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட்.
கூட்டணி ஆட்சிக்கு தேவையான பல விஷயங்கள் இன்னமும் செய்யப்படவே இல்லை, தொடங்கப்படவே இல்லை. அதாவது கூட்டணி கட்சிகளோட கோஆர்டினேஷன் மீட்டிங் போடல, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடல, கூட்டணிக்கு யார் ஒருங்கிணைப்பாளர் அதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணவே இல்லை. கூட்டணியே இன்னும் ஸ்மூத்தா போற மாதிரி தெரியல. இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து அமைச்சர் ஷாஜகான் பேசுறாரு. அவரு எனது வெற்றி காரணம் திமுகவின் தலைவர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு உழைச்சாரு, மதிமுக உழைச்சது. எல்லா கட்சிகளுக்கும் அவர் நன்றி தான் தெரிவிக்கிறாரு. ஆனா நன்றி தெரிவிக்காத கட்சி எதுன்னு பார்த்தா தாவேகா தான். என்னன்னா தாவேகா தேர்தல் கூட்டணி இல்லை. அப்போ இதுல எல்லாருக்கும் ஆப்ஷன் ஓப்பனுங்க. காங்கிரஸை தவிர மற்ற எல்லாருக்கும் ஆப்ஷன் ஓப்பன். அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஐஎம்எல்க்கோ ஆப்ஷன் ஓப்பன். நாளைக்கு வந்து தேர்தல் கூட்டணி மக்களவை தேர்தல்னு வரும்போது அந்த கூட்டணியோட நிலைமை மாறினா இவங்களோட நிலைமை மாறும். அப்போ காங்கிரஸ் மட்டும்தான் ஸ்டாண்டர்டா ஓடக்கூடிய ஒரு வண்டி. அந்த வண்டியிலையும் நீங்க வந்து காடு பெட்டியை கழட்டி விட்டீங்கன்னா அது எப்படி ஓடும்? அப்போ சொந்த வீட்டு அடுப்பை அணைத்து விட்டு அரண்மனை சாப்பாட்டுக்கு ஆசைப்படுகிற கதை. இல்லை வந்து ஜோதிடர்கள் சொல்றதெல்லாம் கேட்கவே கூடாதுங்க. அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க. இதே ஜோதிடர் வந்து 200 வருஷம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி பஞ்சம் எல்லாமே எனக்கு வழி தெரியுன்றாரு. பெரிய பெரிய நீரியல் நிபுணர்களுக்கே தெரியாத வழி ஜோதிடருக்கு தெரிஞ்சிருதா? ஜோதிடங்கிறது ஒரு சூதிங் சயின்ஸ், அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டமான நிலைமையில கஷ்டம்லாம் நீங்கிருங்க, நல்லா இருப்பீங்க, இந்த கிரகம் இங்க மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும், ஒரு ஆறுதல். ஒரு ஏன்ஷியன்ட் சயின்ஸ். 100% அது எப்படி சரியாக இருக்க முடியும்? புராதனமான அறிவுங்க. இதுல வந்து இப்ப இந்தியா முழுசும் பல்வேறு ஜோதிட சாஸ்திரங்கள் இருக்கு. நானே நூல்கள்லாம் எழுதியிருக்கிறேன். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அது ஒரு இண்டிகேட்டிவ் சயின்ஸ் தான். இப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அப்போ ஜோதிடர் சொல்றதை நம்பியே வந்து சிஎம் ரூமை மாத்துறது, ஜோதிடர் சொல்றதை நம்பியே வந்து தலைமைச் செயலகத்தை மாத்துறது, ஜோதிடர் சொல்றதை நம்பியே வந்து அகில இந்திய அரசியலுக்கு போறது, இது வந்து ஆபத்தை நம்மளே காசு கொடுத்து வாங்குறதுக்கு சமம். அகில இந்திய அரசியலுக்கு ஆசைப்பட்ட தெலுங்கானா கட்சி பேரையே மாத்தினாரு, பிஆர்எஸ்ன்னு. சந்திரசேகர் ராவ் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஜெயலலிதா அவர்கள் அதிமுக செயற்குழு பொதுக்குழுல தீர்மானம் ஜெயலலிதா தான் பிரதமர் வேட்பாளர்னு. அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இது இன்னமும் இவங்க அந்த ஸ்ட்ரென்த் வரலைங்க. இவங்களை ஓவரா எஸ்டிமேட் போடுறாங்க. சரி, விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு சினிமாங்கிற ஒரு முகம் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து டப்டு சீரியல்ஸ், டப்டு ஃபில்ம், அந்த யுகங்க ஓடிடி யுகம். ஓடிடி யுகத்தில் எல்லா படமும் நம்ம வந்து அந்தந்த மொழியில வந்து டப் பண்ணி வெளியிடுறோம். அப்போ வந்து கண்டிப்பாக பாப்புலாரிட்டி இருக்கும். இன்னும் சொல்ல போனாலும் வட இந்திய நடிகர்கள் நிறைய பேர் முகம் பேர்லாம் இப்பதாங்க நமக்கு தெரியுது. இந்த கடந்த ஒரு 3-4 வருஷமா பாத்தீங்கன்னா பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா ஓடிடி மராட்டி ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்கும்போது எனக்கு மராட்டி ஸ்டார்ஸ் எல்லாம் பேர் எல்லாமே இப்போ நல்லா தெரியுங்க. ஏன்னா டெய்லி ஒரு 3 to 4 hours எல்லாருமே ஓடிடியில் ராத்திரி 12 மணி வரைக்கும் படம் பார்க்குறோம். நிறைய மொழி படங்கள் பார்க்குறோம். கேரள மொழியில் சினிமா ஸ்டார்ஸ் பேர் நிறைய தெரியும். அவங்க முகம் பரிச்சயம். அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் தவறான கற்பனை. தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக பேர்ல ஏதோ ஒரு வெறுப்பு இருந்தது. அப்பவும் அவங்க 126 சீட்டு பிடிச்சிருக்காங்க கூட்டணியாக, ஓட்டு வாங்கியிருக்காங்க. எல்லா ஓட்டும் விஜய்க்கே விழுந்துருச்சு. பிரம்மாண்ட வெற்றி, தன்னிகரற்ற தலைவர். அது நான் அதை நம்பலைங்க. ரெண்டாவது அவங்க கேண்டிடேட்டை பாருங்களேன். தோத்த கேண்டிடேட், ஜெயிச்ச கேண்டிடேட் ஒரு 100-155 பேர் வந்து பிற கட்சி கேண்டிடேட் தான். விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க முழுசா வந்து தாவேகா பேனர் தான் அப்படின்னு எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரு 80-90 பேர் இருக்கலாம். மிச்சம் எல்லாரும் திமுக, அதிமுக, 2 கட்சியும். அதிமுக ரொம்ப அதிகங்க. ஜெயிச்சு வந்ததுலயும் பாத்தீங்கன்னாலும் ஒரு பெரிய 108 எம்எல்ஏக்கள்ல ஒரு 55 பேர் வந்து பிற கட்சி எம்எல்ஏக்கள் தான். அதாவது அதிமுக திமுக பேஸ் ஓட்டு இருக்கு அவங்களுக்கு. யாருமே எந்த செலவுமே பண்ணலன்னு விஜய் சொல்றதெல்லாம் தப்பு. அவங்க எல்லாம் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க, எனக்கே தெரியும். எந்த ஜாதி அடிப்படையிலும் ஓட்டு போடலன்னு சொல்றதும் தப்பு. அவங்களுக்கு ஜாதி அடிப்படையில் தான் அந்தந்த தொகுதியில் ஓட்டு கிடைச்சிருக்குங்க. எத்தனை உதாரணம் வேணாலும் என்னால காட்ட முடியும். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, தனக்கு வெற்றி எப்படி ஏற்பட்டதுங்கிறத முதல்ல அவர் உணரணும். அவர் உணர்வார் தான் நான் நினைக்கிறேன். ஆனா இவங்க எல்லாருமா சேர்ந்து அவரை மடமாற்றி கடைசியில என்னப்பா இந்த ஓட்ட கண்ணாடியை போட்டுட்டு தானா இந்த அலட்டணும்னு ஏதோ ஒரு படத்துல கவுண்டமணி வந்து ரஜினிகாந்தை பார்த்து சொல்லுவாரு, ஆனாலும் உனக்கு இந்த ஓட்ட கண்ணாடியை வச்சுட்டு இந்த அலட்டரிய தைரியம் பாடு. அத மாதிரி கடைசியில் அது முடிஞ்சு போயிருங்க. ஆபத்து. தமிழ்நாடு அரசியல் வேற. இது இப்போ இன்னைக்கு சட்டமன்ற விவாதத்தை பாருங்க. முழுக்க பிற்படுத்தப்பட்டோர் நலம், 10.5% வன்னியர் இடஒதுக்கீடு,
இடஒதுக்கீடு ஓரியன்டா தான் இன்னைக்கு நேற்று. ஏன்னா இது தமிழ்நாட்டோட உயிரிணைய கொள்கை. 69% வேற எங்கேயும் கிடையாது. வட இந்தியால இடஒதுக்கீடு கான்செப்டுக்கு எதிர்ப்பு இருக்கு. சரி, அவங்க 27% இன்னும் வரல நிறைய மாநிலங்கள்ல. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டு கொள்கைகளுக்கு ஏற்பத்தான் அரசியல் பேச முடியும். ஆனா அது வட இந்திய அரசியல்ல எடுபடாது. ரெண்டு கடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நமக்கும் வட இந்திய அரசியலுக்கு இடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஏன் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க ஏன் வந்து அகில இந்திய அரசியல்ல அவங்க வந்து ஈடுபடல? அதுக்கான ஒரு விடையை நீங்க சொல்லுங்க. பெரிய பெரிய தலைவர்கள் இல்லையா நமக்கு தெரிஞ்சு? அகில இந்திய அரசியலுக்கு அவங்க ஏன் போக விரும்பல? ஐயா மூப்பனாராக இருக்கட்டும், கலைஞர் அவர்களே இந்த கேள்வி வரும்போது பிரதமர் தேவகவுடா பிரதமர் ஆகிற அந்த காலகட்டத்தில் ஐ நோ மை ஹைட்ன்றார். என் உயரம் எனக்கு தெரியும், நீங்க ஏன் பிரதமர் ஆகக்கூடாதுங்கிற கேள்விக்கு என்ன காரணம்னா இங்க இருக்கிற அரசியல் சூழல் வேற, வட இந்திய அரசியல் சூழல் வேற. அப்போ நம்ம கொள்கையே என்னன்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி தான். மத்தியில் ஒரு கூட்டணி ஆட்சி, அதுல வந்து தாவேகா பங்கு வகிக்கும், அது வேற பாயிண்ட்டுங்க. தேவகவுடா மாதிரி நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன், அது ரொம்ப எதிர்காலத்தில் டிசைட் பண்ண வேண்டியது. ரொம்ப கொஞ்சம் எம்பிக்களை வச்சுட்டு தேவகவுடாவுக்கு பிரதமர் ஆகிற பெரிய வாய்ப்பு கிடைச்சது, அதுவும் எதிர்கால. ஆனா விஜய் தான் பிரதமர் கேண்டிடேட் அப்படிங்கிறது ராங் பாயிண்ட். இது நீங்க ஜோதிடர் அப்படிங்கிறதையும் தாண்டி சமீபத்தில் மகாபலிபுரத்தில் நடந்த ஒரு மீட்டிங்ல அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் பிஎம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வலுவா இருக்குது. அமைச்சர்கள்லாம் அதிகமா பேசுறாங்க. அமித்ஷா சொல்லி தான் வந்து இப்படி காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு விஜய் அவர்கள் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை, உங்களோட பார்வை சார்? எனக்கு அந்த பார்வையில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அமித்ஷா அந்த நீங்க சொல்றது மண்டல முதல்வர்கள் மாநாடுங்க, இப்ப போன வாரம் நடந்து அமித்ஷா வந்திருந்தப்ப. ஆனா அதுக்கு முந்தைய சட்டமன்றத்துல பதிவுகள் இருக்கு, விஜய் வந்து பிஎம் கேண்டிடேட்ங்கிற பதிவுகள் இருக்கு. எனவே அதுக்கு பிறகு இதுங்கிறது எனக்கு அதுல நம்பிக்கையே தெரியல. இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்குல்ல சார்? இல்ல, முதல்ல இருந்து அதுல இருக்குங்க அவங்களுக்கு. அவங்க ஜெயிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து 2 கழகங்களை வீழ்த்திட்டோம், தமிழ்நாட்டுல வந்து 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கோம். அப்போ நமக்கு வந்து பெரிய ஆல் இண்டியா ஃபிகர் இருக்கு. விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார். இப்போ பிரசாந்த் கிஷோர் இங்க வந்து தாவேகா இதுல பேசும்போது அவர் பீகார்லயே விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்கு, பீகார் மக்கள் வந்து மத்தியான நேரங்கள்ல தமிழ் படம் டப்டு படம் பாக்குறாங்க, விஜய் வந்து அங்கேயே எல்லா வீடுகளுக்கும் அறிமுகமானவர்னு அவரே பேசினாரு. ஸோ இப்படி பேசும்போது இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வரும். அது நான் என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாங்க, விஜய்க்கு பார்வை ஆல் இண்டியா அரசியல் பேர்ல இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுல இருக்கிற ஆபத்து ஏற்கனவே இத்தனை வருடங்களாக நம்ம பார்க்கிறோம். அனுபவம் வந்து சில நேரங்களில் அச்சத்தை கொடுக்கும், அதையும் நான் இல்லைன்னு சொல்ல. விஜய் அந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா எப்ப அந்த ரிஸ்கை எடுக்கணுங்கிறதான இதுல கேள்வி. ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இங்க தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்களா அவங்க? சரி, விஜய் வந்துங்க எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு 72ல, 73ல இடைத்தேர்தல் நின்று ஆளுங்கட்சியை வீழ்த்தினாரு. மத்திய ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சி 2 சேர்த்து வீழ்த்தினாரு. பிரதான எதிர்கட்சியாக இருந்த காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸையும் வீழ்த்தினாரு. 1 லட்சம் வாக்குக்கு மேல டிஃபரன்ஸுங்க. 73 திண்டுக்கல் தேர்தல். நாங்கெல்லாம் அப்போ அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கோம், நான் திண்டுக்கல்லே பணிபுரிந்தேன். அதுக்கு பிறகு நடந்த எல்லா இடைத்தேர்தல்களையும் வெற்றி. தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நடந்த பாண்டிச்சேரியில ஆட்சியவே பிடிச்சிட்டாங்க. அதிமுகவின் முதலமைச்சர் எம்ஜிஆர் கிடையாது, பாண்டிச்சேரியில அவங்க சிஎம். அதுக்கு பிறகு வந்து இங்க தமிழ்நாட்டுல தேர்தல் வெற்றி. அதுவும் வந்து தனிப்பெருங்கட்சி கிடையாது, தனித்த பெரும்பான்மை. அப்ப எம்ஜிஆர் அந்த அப்பேற்பட்ட எம்ஜிஆருங்க, அவருக்கு கேரளாவில் பேஸ் இருக்கு, கர்நாடகாலையும் கேரளாலையும் அதிமுக இருந்ததுங்க. கர்நாடகாவில் வந்து இந்த இதுல கேஜிஎஃப்ல வந்து ஒரு எம்எல்ஏ இருந்தாருங்க, அதிமுக சார்பா ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. பாண்டிச்சேரியில ஆட்சி. அதாவது தென்னிந்திய மாநிலங்கள்ல எம்ஜிஆருக்கு வந்து கர்நாடகத்திலையும் பெரிய செல்வாக்கு, கேரளாலையும் பெரிய செல்வாக்கு, கர்நாடகத்துல ஒரு எம்எல்ஏ, பாண்டிச்சேரியில ஆட்சி. இவ்வளவுத்தையும் தாண்டியும் அவர் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்குள்ள அவர் போக விரும்பல. ஏன், என்ன காரணம்னா இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல 5 விஷயங்கள்ல திமுக அதிமுக இரட்டை குழல் துப்பாக்கின்னு எம்ஜிஆரே அட்மிட் பண்ணாரு சட்டமன்றத்துல. அதுல முக்கியமானது சமூக நீதி. சமூக நீதி, இடஒதுக்கீடு, கொள்கை, மொழி நலன், மொழி உரிமை. மொழி உரிமைனா இப்போ வட இந்திய அரசியலுக்கு போறீங்க, இந்தியெல்லாம் எங்க ஊர்ல செல்லுபடி ஆகாதுங்க, நாங்கெல்லாம் இருமொழி கொடுக்குறது அப்படின்னு வட இந்திய அரசியல். அது எப்படிங்க சாத்தியம்? நீங்க போய் இந்தியை எதிர்த்து பாருங்க, வட இந்திய அரசியல்ல இந்தியை நீங்க எதிர்த்து பாருங்க என்ன ஆகும். சரி, உங்களுக்கு கர்நாடகத்தை கண்டிக்கிறதுக்கே காவிரி பிரச்சனை இல்லை, நீங்க பயப்படுறீங்க, படம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கர்நாடகத்தை சேர்ந்தவரை கொண்டு வந்து நீங்க டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவா போட்டு வச்சிருக்கீங்க.
முல்லைப்பெரியார் இஷ்யூல கேரளாவை கண்டிக்க யோசிக்கிறீங்க. என்ன காரணம்னா உங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு அரசியல் அந்த கொள்கைகளை தாண்டி நீங்க வேற எந்த கொள்கையை சொன்னாலும் தமிழ்நாட்டு அரசியல் அடிபட்டு போயிருவீங்க. இது உங்களுக்கு பேஸ். இதெல்லாம் இதுல இருக்கிற பிராக்டிக்கல் இஷ்யூஸ்ங்க. இது விஜய்க்கு இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அகில இந்திய அரசியலுக்கு போகும்போது ஏற்படுகிற பிரச்சனை. ஏனென்றால் அரசியல்ல வட இந்திய அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இடையில மிக பிரம்மாண்டமான வித்தியாசம் இருக்கு. மாணிக்கம் தாகூர் வந்து வெளிப்படையாக வந்து அமைச்சர்களை கண்டிச்சு பேசிட்டாரு. எங்க ஆதரவு இல்லைன்னா நீங்க அமைச்சர்கள் ஆயிருக்க முடியாது அப்படின்னு. இப்போ தேசிய தலைமை வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்க? குறிப்பா ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இப்படி ஒரு கருத்து கணிப்பு வரதையோ இல்லை அமைச்சர்கள் பேசுறதையோ அவங்க எப்படி எடுத்துப்பாங்க தேசிய அரசியல்ல? நேற்றைய கருத்து கணிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. ஏன்னா பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா அவங்க காட்டுறாங்க ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப விஜய் காங்கிரஸுக்கு அல்லது ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு அல்லது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பிரதமர் வேட்பாளருங்கிறதுக்கு வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சிருந்தாருன்னா சர்வே மாதிரியான விஷயங்கள் வரும்போது நமக்கு ஆதரவு இது கூடி இருக்கும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு ஏன் வந்து ஒரு சர்வேல ஆதரவு குறைவாக காட்டுது அப்படின்னா பல்வேறு காரணங்களை நம்ம யூகிப்போம். சிஓட்டரும் பெரிய நிறுவனங்க. இந்தியா டுடேல அவங்களோட தமிழ் வெர்ஷன் டிவியை வந்து தூக்கி வச்சது திரு விஜய் அவர்கள். ஸோ இப்படி பல காரணங்கள் வந்து அகில இந்திய அரசியல்ல யோசிக்கப்படும். சாதாரண அரசியல் கிடையாதுங்க. டெல்லி கருத்து கணிப்புகளுமே வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கருத்து கணிப்பு சி ஓட்டர் கருத்து கணிப்பு தான் வந்து 100 தொகுதிகளுக்கு மேல விஜய் வெல்வார், 100 தொகுதியை நெருக்கி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. நம்ம கருத்து கணிப்புகள் ஃபெயிலியர். நானே கூட வந்து விஜய் எல்லாம் ஜெயிக்க மாட்டாருன்னு தான் நினைச்சேன். அதிகபட்சமா 12% ஓட்டு வரும்னு நினைச்சேன். அப்புறம் பின்னாடி கொஞ்சம் கணிப்பை மாத்தி 15% 20% வருமோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா ஒரு பெரிய அர்பன் ஆங்கர் இருந்திருக்கு. அப்போ ஜெயிச்சு தாவேகா ஜெயிச்சு அவங்க பிடித்த சீட்டுகளை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அர்பன் சைட்ல ரொம்ப அதிகமா இருக்கு, ரூரல் சைட்ல கம்மியா இருக்கு. ரூரல் சைட்லயும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க, ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அர்பன் ரூரல் டிவைடு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு தாவேகாவோட வெற்றியில, இல்லைங்களா? அப்போ அதே அர்பன் ரூரல் டிவைடு வந்து ஆல் இண்டியா லெவல்லையும் இருக்கும். ஆனா ஆல் இண்டியா லெவல்ல இருக்கிற சில மேட்டர் இருக்கு இல்லைங்களா, அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு சுத்தமா ஒத்து வராதுல்ல. சுத்தமா ஒத்து வராத மேட்டர் என்னலாம்? மொழி நலம், மாநில உரிமை, இடஒதுக்கீடு, சமூக நீதி, இதெல்லாம் ஒத்தே வராதுங்களே. அப்போ இது ரொம்ப அதிகமாலாம் ஆகும். இப்போ தமிழ்நாட்டையே தாவேகா ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்க. அவங்க நினைக்கிற மாதிரி இடைத்தேர்தலில் வந்து 100% வெற்றி அடைவாங்கலாம் நான் அப்படியெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. இடைத்தேர்தல் நடக்குமா நடக்கலையா அது தெரியாதுங்க. தேர்தல் ஆணையம் போட்டிருக்கிற பெட்டிஷனை பார்க்கும்போது அவங்க வந்து இபி முடிஞ்சாதான் இடைத்தேர்தல்ங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, வழக்கமான இபி, வழக்கமா நம்ம தேர்தல் வெற்றியை எதிர்த்து போடுற மனுக்கள் அது வேற ரகம். ஆனா இந்த 5 இடைத்தேர்தல்களையும் 6 இடைத்தேர்தல்களையும் அந்த பெட்டிஷன் போட்டவங்க தேர்தலை ரத்து பண்ணி எங்களை வந்து வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கணும்னு போட்டிருக்காங்க. வாய்ட் அண்ட் டிக்ளரேஷன் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு வழக்கு நடந்து 2 வருஷம் கழிச்சு இவர் தான் வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்னு ஒருத்தர் அறிவிச்சிங்கன்னா அதுக்குள்ள நாங்க இடைத்தேர்தல் நடத்தி இருந்து வேற ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாருன்னா ரொம்ப பெரிய கிளாஷ் வந்துடும். இட் இஸ் நாட் அ கிளியர் வேகன்சி. இது வந்து சட்டத்துல வந்து அந்த பிரச்சனை இருக்கு. 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும். ஆனா இந்த இஷ்யூ லீகல் இஷ்யூ வச்சுட்டு நடத்த முடியாது. இது 2013 இருந்து இதுக்கு தீர்ப்புகள் இருக்குன்னு தேர்தல் ஆணையம் மனு போட்டிருக்கு சென்னை ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதி அமர்வு முன்னாடி. ஸோ இதுதான் இப்ப தேர்தல் ஆணையத்தோட ஸ்டாண்டு. அப்ப இடைத்தேர்தல் அவங்க நடத்துறதுக்கு இன்னமும் சட்ட சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ தேர்தல் வழக்குகளை விசாரிக்கிற நீதியரசர் அவர் அன்னைக்கு கோர்ட்ல என்ன சொல்றாருன்னா, வாய்தாலாம் கொடுக்க முடியாதுங்க, 6 மாசத்துக்குள்ள எல்லா வழக்குகளையும் நான் விசாரிச்சு முடிச்சிருவேன்றாரு. 6 மாசங்கிறது 9 மாசம் வேணா ஆகலாம். ஆனா வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வரும்போது வந்த பிறகுதான் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கும். அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ விஜய்க்கான ப்ராப்ளம் என்ன? இப்போ குழந்தைகள் இன்னைக்கு மனு போட்டிருக்காங்க விஜய் தரப்புல இருந்து. குழந்தைகளை பயன்படுத்தினதாக வச்சுக்கிட்டாலும் அது வந்து தேர்தல் சட்டப்படி குற்றம் இல்லைன்றாங்க. அது திருப்பி டிபேட்டபிள் பாயிண்ட்டுங்க. ஏன்னா அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் உதாரணங்கள் வந்துடும். தேர்தல் பிரச்சாரத்துல குழந்தைகளை பயன்படுத்தினது இன்டைரக்டா அட்மிட் பண்ணிக்குது. விஜயோட பெட்டிஷன் ரிப்ளை பெட்டிஷன் ஒத்துக்கிட்டாங்க. நிறைய வீடியோ ஆதாரங்கள் அதெல்லாம் கோர்ட்டு கொடுத்துருக்கு, கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்ப தேர்தல் முறைகேடுகள்ங்கிறது தனி ரகங்க. இப்ப வாக்குப்பதிவு எந்திரத்துல மோசடி, இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் பெட்டிஷன்
அதுல விவிபேட்ல சிக்கல், இது வேற ரகங்க. அப்போ தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கும் போது ஒரு பெரிய ஆல் இண்டியா உதாரணம் எதுன்னா, இந்திரா காந்தி அம்மா தேர்தல் செல்லாதுன்னு அலகாபாத் ஹைகோர்ட்ல தீர்ப்பானதாங்க. அதுதான் இந்த நாட்டிலேயே எமர்ஜென்சியை கொண்டு வந்தது. இந்த நாட்டு சரித்திரத்திலேயே 1975ல அலகாபாத் உயர் நீதிமன்றத்தோட சிங்கிள் நீதிபதிங்க, உச்ச நீதிமன்றம் கூட கிடையாது, தேர்தல் வழக்குகளை எல்லாரும் விசாரிக்கிற மாதிரி இந்திரா காந்தி அம்மாவை இந்திரா காந்தி அம்மா ராஜ்நாராயணனை எதிர்த்து வெற்றி பெற்றாங்க. ராஜ்நாராயணன் அந்த வழக்க போட்டாங்க. இது 75ல தீர்ப்பு வரும்போது இந்திரா காந்தி அம்மா வெற்றி பெற்று செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. என்ன காரணம்னா சிம்பிள் ரீசன் தான். இந்திரா காந்தி அம்மாவோட தேர்தல் ஏஜென்டா பணிபுரிந்தவர் அரசு ஊழியர். அவர் ராஜினாமாவும் கொடுத்துட்டாரு, சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட். அந்த ராஜினாமா கவர்மெண்டால ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால அவர் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்டா இருக்கும்போது அரசு ஊழியர். அப்ப அரசு ஊழியரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்திய குற்றம்னு வந்துருச்சு. இவ்வளவுதாங்க பாயிண்ட். இதே மாதிரியான ஒரு குற்றம் தான் இந்த குழந்தைகள். நீதிமன்றம் என்ன வியூ எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா சட்டத்துல இடம் இல்லைங்கிறது பாயிண்டே கிடையாது எப்போதுமே. ஏன்னா என்ன காரணம்னா சட்டம் வந்து வரி இல்லை, வார்த்தை இல்லை, சட்டத்தின் உணர்வு, இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர். குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினேன் அப்படின்னு அட்மிஷன் இருக்கு, ஆதாரம் இருக்கு. பயன்படுத்தியது குற்றம் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னா விஜய் அவர்கள் தேர்தல் அந்த வெற்றியே வந்து பிரச்சனைக்குள்ளாயிருங்க. இது விஜய் அவர்களுடைய பெரம்பூர் திருச்சி கிழக்கு அந்த வெற்றி மட்டுமா, இல்ல 108 தொகுதிகளுக்கு இது பொருந்தும் இல்லையா? 108 தொகுதிகள் வெற்றிக்குமே குழந்தைகள் ஓட்டு ஒரு பங்கா மாறினா அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்படி வராதுங்க. என்ன காரணம்னா கோர்ட்டு முன்னாடி இருக்கிற தாவா, இந்த எலெக்ஷன் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் செல்லாது பெரம்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு தொகுதி தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு நம்ம மனு போடுறோம். யாரு மனு போடணுங்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. வெற்றி பெற்ற வேட்பாளரை எதிர்த்து போட்டி போட்ட வேட்பாளர் தான் போட முடியும். நீங்க சொல்ற மாதிரி 108 பேரும் வந்து தேர்தலும் செல்லாது அப்படி வராது. அவ்வளவு 108 பெட்டிஷன் இருக்கணும்ல, அது வராதுங்க. ஆனா இதுல விஜய் அவர்கள் தேர்தல்ல அந்த ஆபத்து இருக்கு. அதை உணர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, நீதியரசர் நான் குறிப்பிட்ட காலக்கெடுவுல விசாரிச்சு முடிச்சிருவேன்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா தேர்தல் ஆணையம் பெட்டிஷன் போட்டிருக்கு, நீங்க இதை விசாரிக்கிற வரைக்கும் நாங்க இடைத்தேர்தல் நடத்த முடியாதுங்குது. அப்படின்னா 3 வருஷம் விசாரிப்பாரா அவரை? அர்ஜென்சி வந்துருச்சுல. அதுல 2013க்கு பிறகு இந்த நிலைமை வந்திருக்கு. அப்ப பழைய மாதிரி வந்து அப்பா அண்ணாச்சி வழக்கு மாதிரி 2 தேர்தலுக்கெல்லாம் இதை இழுத்தடிக்க முடியாது. எத்தனையோ வழக்குகள் நம்ம தேர்தல்லாம் முடிஞ்ச அடுத்த தேர்தலும் முடிஞ்ச பிறகு தீர்ப்பு வரதெல்லாம் நம்ம பாக்குறோம். இது அப்படி அல்ல. இந்த முறை வந்து குறைந்தபட்சம் 9 மாசத்துக்குள்ள இதுக்கு இறுதி முடிவு வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த ரிஸ்க் அவர் அண்டர்டேக் பண்ணி தான் போறாரு. இது போக ஆல் இண்டியா லெவல்ல ஏற்கனவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டீலிமிட்டேஷன் வரப்போகுது. கார்கே கடிதம் எழுதியிருக்காருங்க. நீங்க என்ன இன்னமும் வந்து பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை வந்து முடிச்சே வைக்கல, ப்ரோரோகே பண்ணல அப்படின்னா நீங்க இன்னும் சிறப்பு கூட்டம் கூட்ட போறீங்களான்னு கேட்கிறாரு. பதில் இல்லை பிஜேபி தரப்புல இருந்து. ஆனா கூட்ட போறாங்கிற பேச்சு பயங்கரமா அடிபடுது. அப்ப கூட்டம், அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து நடத்துவாங்க. ரெண்டையும் சேர்த்து நடத்தும் போது 2/3 இருக்குதான்னு ஒரு கணக்கு ஏதோ போடுறாங்க. திமுக ஆதரவு கொடுக்கலாம், கொடுக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா எப்படி வந்து டீலிமிட்டேஷன் வரப்போகுதுங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு பழைய தேர்தல் ஆணையர் குரேஷி வந்து ஒரு பெரிய கட்டுரை வந்து ஹிந்து பேப்பர்ல இன்னைக்கு எழுதியிருக்காருங்க. அவரோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ணி எம்பி எண்ணிக்கையை கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து மாறி இருக்கு, அப்படி நீங்க கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் ஓடுது. காங்கிரஸ் ஆர்குமெண்ட் அதுதான். ஆனா கூட்டணுங்கிற ஆர்குமெண்ட்ல நீங்க அடுத்த 25 வருஷமும் பிக்ஸ் பண்ணீங்கன்னா 75 வருஷமா நாட்டுல வந்து ஒரே எம்பி எண்ணிக்கை தாங்க இருக்கும். நம்ம எம்பிக்கள் வந்து மக்கள் நலப்பணிகளையும் சேர்த்து பாக்குறாங்க. மற்ற நாடுகள் மாதிரி வெறும் சட்டம் மட்டும் இயற்றுறது அல்ல. இப்ப ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யூஎஸ்ல இருக்காங்க, காலங்காலமா ஒரே நம்பர் தான். ஏன்னா அவங்களுக்கு மக்கள் நல பணியே கிடையாதுங்க, ஒன்லி ஃபெடரல் லா, அவ்வளவுதான். இங்க வந்து எம்பிக்கு நம்ம தொகுதி நிதி கொடுக்குறோம், எம்பி நம்ம ஊருக்கு வந்தாருன்னா பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுங்கன்னு மனு போடுறோம். இங்க எம்பி ரோல் எம்எல்ஏ ரோல் வேறங்க. அப்போ வந்து எம்பிக்களின் எண்ணிக்கை கூட்ட வேண்டிய கட்டாயம் வருது. இது வேற ஒரு ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ஃபைனலைஸ் ஆயிரும் போல இருக்கு. அப்போ பெரிய அளவுக்கான மாறுதல்களை எதிர்நோக்கி இருக்கிற காலகட்டத்துல
நம்ம வீட்டு அடுப்பை நல்லா தொடச்சி கிடச்சி சுத்தம் பண்ணி பர்னர்ல ஒழுங்கா கேஸ் வருதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக புத்திசாலித்தனம். ஏதோ அரண்மனையில மாபெரும் அடுப்பு இருக்கு, அது வந்து வடை பாயாசத்தோட சாப்பாடு போடும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப அரசியல் ரீதியாக சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து நீதிபதி உறுதியா இருக்காரு, இந்த தேர்தல் வெற்றி வழக்கை வந்து விரைவில் முடிக்கணும் அப்படின்னு. ஒருவேளை விஜய் அவர்களுக்கு எதிராக குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றது செல்லாது இன்னும் தீர்ப்பு வந்தனா அது வந்து இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிட கூட ஏதாவது ஒரு தடை விதிக்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? லீகலா எப்படி சார் ப்ரொசீஜர்? நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விங்க. இப்படியான வழக்குகள்ல தேர்தலை போட்டி போட தடை விழும். இந்திரா காந்தி அம்மாவுக்கு தடை விழுந்தது இல்லை, அதுல தானங்க எமர்ஜென்சியா வந்துச்சு. தடை வரும், பெரிய சிக்கல். என்ன முடிவு நம்ம நீதிமன்றம் எடுக்க போதுன்னு நம்ம யூகிக்க முடியாது. இதெல்லாம் இந்த சட்ட ரீதியாக இருக்கிற பாதாளங்கள்னு நம்ம சுட்டி காட்டுறோம், அவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் சரி பண்ணி சட்ட சிக்கல்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கான டிஸ்கஷன்ஸ், அதுக்கான பெரிய நிபுணர்கள், பெரிய பெரிய சட்ட மேதைகள், இவங்களையெல்லாம் நம்ம வந்து இன்வால்வ் பண்ண வேண்டிய நேரத்துல ராங்கா வந்து ஆல் இண்டியா லெவல்ல செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறதோ, இல்ல 9% சர்வேயே சொல்லிருச்சு, 9% 25% மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஏகப்பட்ட மீம்ஸ் வீடியோஸ் பாக்குறாங்க. விஜய் தளபதி ஹாய், விஜய் சுந்தர் ஹாய் பாக்குறேன். விஜய் வந்து இதுக்கே பல கோடி ரூபாய் செலவு பண்றதா ஒரு தகவல் கூட வருது. பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அந்த விஜய் வந்து தமிழ்நாட்டுல ரிசர்வேஷனுக்கு எவ்வளவு சொல்ல போறாருன்னு யாராவது அதுல சொல்றாங்களா? ரீல்ஸ்ல சொல்றாங்களா? விஜய் சர்க்காருக்கு ஒரு ரிசர்வேஷன் பாலிசி கியா ஹைன்னு கேக்குறாங்களா என்ன? இதெல்லாம் இதுல இருக்கிற தொல்லைங்க. அவைக்காத புரிஞ்சுக்குதான் தெரியல. அவங்க வந்து கொஞ்சம் நிறைய பேர் அதுல ரசிக மனோபாவத்திலாம் இருப்பாங்க. ஃபேன் கிளப்லயும் வந்திருக்காங்க. அமைச்சர்களே சட்டமன்றத்துல பேசும்போது என்னங்க சொல்றாங்க, 31 வருஷமா நான் வந்து விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எம்ஜிஆர் மன்றத்துல இருந்தோங்கிறத மகிழ்ச்சியோட நினைவு கூறுற மாதிரி அவங்களும் மகிழ்ச்சியோட நினைவு கூறுறாங்கன்னு எடுத்துக்கிடலாம். ஆனா அந்த ஃபேன் கிளப் மைண்ட் செட்ல இப்படிதான் இருக்குங்க. அவங்கள வந்து நம்ம அரசியல் மயப்படுத்தணும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப எம்ஜிஆர் மன்றத்துல வெறும் ஃபேன் மைண்ட் செட்டா இருந்த நாங்க அரசியல் ரீதியாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டோம்? 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதாவது 67 அண்ணா ஆட்சிங்க, 62 67 வரைக்கும் நான் 66 காலேஜ் வந்துட்டேன். 62ல இருந்து 64 ஸ்கூல் டேஸ், ஃபைனல் ஸ்கூலு. அப்போ ரசிக மனோபாவம் தான் இருந்திருக்கும், அதை நான் மறுக்கவே இல்லை. நீங்க இன்னைக்கு நீங்க சென்சியா இருப்பீங்க, நாங்க அந்த காலத்துல அப்படித்தானே இருந்தோம், அப்படிதான் இருக்குங்க. ஆனா 67க்கு பிறகு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் ரீதியாக வந்துட்டோம். 67 தேர்தல் வேலைக்கு போயிட்டோம். இப்போ இங்கேயே வந்து இந்த நேற்று கூட நான் மின்தானத்து கூட சொன்னாங்க பரந்தூர் விமான நிலையம் கேன்சலேஷனு. ஆனா 67 71 காலகட்டத்துல சென்னை பக்கம் வந்து தேர்தல் பணியாற்றும் போது திருச்சூலத்துல விமான நிலையம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கலைங்க. இப்போ 89 காலகட்டத்துல வந்தது. வரும்போது திருச்சூலம்லாம் பரங்கிமலை தொகுதிங்க, எம்ஜிஆரோட தொகுதி. 67 71 ரெண்டுமே பரங்கிமலை தொகுதி. அப்புறம் தான் அது ஆலந்தூர் போய் பல்லாவரம் போய் இப்போ வேற தொகுதி, பல்லாவரம் தொகுதின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அங்க பிரச்சாரம் இதுக்கெல்லாம் போகும்போது பார்த்தா அது அப்படியே பச்சை பசேல்னு பசுமையா இருக்குங்க. ஏகப்பட்ட இது திருச்சூலநாதர் கோயிலுக்கெல்லாம் போவோம். அப்ப அங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு தானே விமான நிலையம், புதிய விமான நிலையம், அதாவது மீனம்பாக்கத்தோட எக்ஸ்டென்ஷனை கட்டினோம். மீனம்பாக்கம் இன்னைக்கு வந்து பேசஞ்சர் விமான நிலையம் கிடையாதுங்களே, வெறும் கார்கோ தானே அங்க ஓடிட்டு இருக்கு. அப்ப நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வரும்போது அந்த இடத்துல நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல்டு வந்து அழியத்தான் செய்யும், நீர்நிலைகள் பாதிக்கப்படத்தான் செய்யும். அப்ப நீங்க வேற எந்த இடத்துக்கு மாத்துவீங்க, அதுக்கான இடம் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து கேள்விங்க. அவங்க பாட்டுக்கு ரத்து பண்ணிட்டாங்க. இந்த இப்போ திடீர்னு பண்றாங்க, சர்வதேச விளையாட்டு நகரம் ரத்து. ஆக்சுவலா அது ரத்து இல்லைங்க, அந்த நிறுவனத்துக்கு அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப ஆர்பிபி நிறுவனம் சர்வதேச விளையாட்டு நகர திட்டம், அது ரத்து இல்லை. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, செம்மஞ்சேரியில வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி பெரிய ஒலிம்பிக் தரத்துல கட்டணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. ஒரு 110 ஏக்கர் 110 ஏக்கர் வந்து அக்யூர்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. அதை ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க, ஒலிம்பிக் தரத்துல வீரர்களை உருவாக்கணும், சர்வதேச விளையாட்டு போட்டிகள் நடத்தணும்னு சொல்லி. இப்போ அதை மாத்துறாங்க. மாத்தும் போது இப்போ சமூகத்தில் இருக்கிற பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் காரணம் தாவேகா அரசுல இருக்கிற மினிஸ்டர்கள் அவங்களோட பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் காரணம்னு சொல்லப்படுது. எனக்கு அது உண்மை தெரியாது. டெண்டரை ரத்து பண்ணி திமுக சைட்ல இருந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, கடந்த ஆட்சியின் போது ஜேபிஆர் கல்வி நிறுவனங்கள் அவங்ககிட்ட இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள்ல தான் ஒரு பகுதியில தான் அது வரதா இருந்தது. இப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு,
ஸோ அதை இதை லிங்க் பண்ணி திமுக தரப்புல இருந்து விமர்சனம் வைக்கிறாங்க திமுக ஆதரவாளர்கள். இப்ப பரந்தூரை வந்து முதல்ல விஜய் அவர்கள் எதிர்த்ததுக்கும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் காரணம் இருந்தது. அவர் வந்து விக்கிரவாண்டியில பேசுனது, அப்புறம் பரந்தூர்ல கலந்துக்கிட்டது, எல்லாத்துலயும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இப்போ அதை நீங்க டோட்டலா ரத்து பண்ணிட்டீங்க. ரத்துன்னு 110ல அறிவிச்சிருக்கீங்க. இப்ப ஜீவோ போடுவீங்க. ஜீவோ போடும்போது ஜீவோ கோர்ட்டுக்கு போயிடும். என்ன காரணம்னா ஆர்பிட்டரினஸ் அதுல இருக்கும். அப்ப அந்த நிலத்தை என்ன பண்ண போறீங்க? நிலம் வந்துங்க பேட்சா தான் அக்யூர் ஆயிருக்கு. அது 6000 ஏக்கருங்க, 2000 ஏக்கர் கவர்மெண்ட் லேண்டு. அக்யூர் பண்ண லேண்டு ஒரு ஸ்ட்ரெச்சா வந்து 1000 ஏக்கர் 1500 ஏக்கர் கிடையாது. துண்டு துண்டா இருக்கு. பணம் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தாச்சு. லேண்ட் ஓனரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. அவங்களாம் ரீலோகேட் ஆயிட்டாங்க. இப்போ 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் திருப்பி அங்க விவசாயி நீங்க கொண்டு வர முடியாது. என்ன பண்ணுவீங்க? இப்போ திருப்பி கொடுக்க போறீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்காது. அப்ப ஜிஓல வந்து ஆர்பிட்டரினஸ் இருக்குன்னா அது கோர்ட்டுக்கு போவாங்க. ரிசல்ட் என்ன ஆகும்னா திட்டம் வந்து ரொம்ப கடுமையான காலதாமதமாகும். அதாவது சென்னைக்கு 2வது விமான நிலையம் வர்றது கடுமையான காலதாமதம் ஆகும். இப்ப அதே நிலைமை தாங்க இங்கேயும். இப்ப ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் அதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. அவங்க கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு செலவு பண்ணியிருப்பாங்க. இப்ப அவன் என்ன பண்றான்? அவன் வந்து செபியில வந்து இந்த மாதிரி திட்டம் ரத்தாயிருச்சு, அதாவது எங்களுக்கு திட்டம் ரத்தாகல, அவங்களுக்கு கொடுத்த பணி ஆணையை ரத்து பண்ணிட்டாங்க, ரத்தாயிடுச்சு. ஏன்னா அவன் பங்கு மார்க்கெட்ல அவன் கொடுத்தா ஆகணும், செபிக்கு கொடுத்தா ஆகணும். அது போக கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் என்னங்கிறதே அவன் அதில் சொல்லியிருப்பான். நமக்கு டீடைல்டு கான்ட்ராக்ட் லிஸ்ட் நம்மகிட்ட கிடையாது. அதுல வித்தவுட் காசு வந்து கான்ட்ராக்டை ரத்து பண்ண முடியுமான்னு இருக்கான்னு தெரியல. அவன் கோர்ட்டுக்கு தான் போறான். இப்ப நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவாங்க? அவனோட ஷேர் ஹோல்டருக்கு அவன் எப்படி ஆன்சர் பண்ணுவான்? எப்படி செபிக்கு ஆன்சர் பண்ணுவான்? அப்ப அவன் வந்து கோர்ட்டுக்கு போவான். கோர்ட்டுக்கு போகும்போது ரிசல்ட் என்ன ஆகுங்க? ரிசல்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப டிலே ஆகும். சரி, பிரைவேட் ஒரு கவர்மெண்ட்டுங்க, அவங்க ஏதோ ஒரு குறுகிய நோக்கத்தோட ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னே வச்சுக்கிடுவோம். திமுக அரசு கொண்டு வந்ததுல குறுகிய நோக்கம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். பரந்தூரா இருந்தாலும் சரிதான், இந்த சர்வதேச விளையாட்டு நகரமா இருந்தாலும் சரிதான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அது ஓடின பிறகு திட்ட முறைகேடுகள் இருந்தா நீங்க ஆக்ஷன் வேற மாதிரி எடுக்கணும். ஆனா தன்னிச்சையா காரணம் சொல்லாம இப்போ 110ல அறிவிச்ச மாதிரி இவங்களுக்கு 110ல அறிவிக்காம நேரடியாவே ஆணையை ரத்து பண்ணிருக்காங்க. அப்போ ஒருத்தர் எப்படி நீதிமன்றத்துக்கு போகாம இருப்பான்? ஒரு கம்பெனி அந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் தானே டிலே ஆகும். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை தானங்க இதுல டிலே ஆகும். அப்போ வந்து ஒரு மினிஸ்டர், அவருக்கு ஒரு பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ போன ஆட்சி அந்த ஆட்சியில இந்த ஆட்சிக்கு மாறுறோம். அப்போ இன்வெஸ்டரோட கான்பிடன்ஸ் என்ன ஆகும்? இல்லைங்க, ஆட்சி மாற மாற தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு தானே நினைப்பாங்க. மென்மை கம் மென்மை கோங்க. ஆனா அரசுங்கிறது நிலைத்தது இல்ல. இது மாதிரியான பல விஷயங்களை தாவேக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கருத்து. நீங்க சொன்னதுல இருந்து தான் தொடக்கத்துல நான் பேசும்போது அமித்ஷா அவர்கள் சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் தாவேகாவோட நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டேன். இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே அந்த மாற்றம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னொரு பக்கம் வட இந்தியாவில் வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து பகிரப்படுறது மோடி அவர்கள் பார்வைக்கும் அமித்ஷா அவர்கள் பார்வைக்கும் போயிருக்கும் இல்லையா? அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க? பொதுவாக பிஜேபி அவங்களுக்கு போட்டியா யாரும் வந்து அது நல்லபடியா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் எதிர்ப்பு, ராகுல் காந்தி பிரதமர் கேண்டிடேட் ஆனா எதிர்ப்பு, அதுக்கு அடுத்த நிலைமையில தான் இந்த விஜய் எல்லாம் அவங்க வச்சு பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க நமக்கு இது லாபமோன்னு கூட நினைப்பாங்க. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி தானே அதுல பிளவுபடும், அது லாபம் தானே. அதனால சைலண்டா விட்டுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரிய அளவுக்கு அதனால எல்லாம் அது தாவேக அரசுக்கு அப்படிலாம் வராதுங்க. ஆனா இப்போ சில உண்மையான சில விஷயங்கள் உண்மையில கோர்ட் மேட்டரே வச்சுக்கலாம். கோர்ட் மேட்டர்லாம் எப்படி வேணாலும் ஆகுங்க. அது வந்து இன்னும் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. எப்படி வேணாலும் ஆகுங்க. நான் நீதிமன்றத்துல நிறைய பணியாற்றி இருக்கிறேன், இதே ஹைகோர்ட்ல ஆர்கியூ பண்ணியிருக்கிறேங்கிற முறையில நீதியரசர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சிந்தனைகள் இருக்கும். சில பேர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா கூட இருப்பாங்க. அப்போ நமக்கு நீதி கோர்ட்ல பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்த்துட்டு தான் அடுத்த கட்டம் போகணும். ஜெயலலிதா வழக்கே அதுக்கு உதாரணம். பெரிய பிரச்சனை இருந்துங்க, 17 வருஷமா நடந்த வழக்குங்க அது. 2014 அவங்க வந்து பிரதமர் கேண்டிடேட்னு சொல்லி மோடியா லேடியாங்கிற கேள்வியெல்லாம் வச்சு கடைசியில வந்து 37 சீட்டு எம்பி சீட்டு வெற்றி பெற்றோம். தண்டனை ஆகி போச்சு. ஒரு நீதியரசர், செஷன்ஸ் நீதிபதி தண்டனை கொடுத்துட்டாரு. இது பெரிய பெரிய பிரச்சனை வரும். இந்திரா காந்தி அம்மா வழக்கம் அதே மாதிரி தான். அப்போ கொஞ்சம் காலம் உணர்ந்து செயல்படுதல் தான் நல்லதுங்க. வெற்றி கிடைச்சிருச்சு, அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற உணர்வு தான் அரசியல்வாதிக்கு தேவைப்படுகிற உணர்வுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் சூழல் தொடர்பாக உங்களோட நேரத்தை ஒதுக்கி விரிவாக எங்களுக்காக ஒரு பேட்டி கொடுத்தீங்க.
மிக்க நன்றி சார்.